வணக்கம். நீங்கள் விரும்புகிறது உங்கள் உழைப்புக்கு பலன் சீக்கிரமே கிடைக்கும். பொதுவாக அந்த பல்லில் விழுந்தால் பலன் சொல்லுவாங்க. அது வந்து முதுகில் விழுந்தால் ஒரு பலன், மார்பில் விழுந்தால் ஒரு பலன், தலையில் விழுந்தால் ஒரு பலன், கையில் விழுந்தால் ஒரு பலன், காலில் விழுந்தால் பலன். அதுலேயும் வந்து தனித்தனியாக முட்டி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு வலது இடதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பலன் இருக்கும். இந்த ஆன்மீக ரீதியான பதில் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தள்ளி வச்சுருங்க. ஆனால் நடைமுறையில் என்னென்ன பதிலாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது பல்லின்றது வந்து ஒரு விஷமான ஒரு உயிரினம் தான். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் விஷம் இருக்குது. அது கடித்தா விஷம், கீறினா விஷம், இப்படிலாம் இருக்குது. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ? நம்ம வந்து பல்லி நம்மளை வந்து டக்குன்னு தட்டி விட்டுட்டு நம்ம ஓடி போயிடுவோம். ஓடி போனாக்கா அது நம்மளை கடிச்சுதா கடிக்கலையான்னு அந்த பயத்தில் நம்மளால் உணரவே முடியாது. அதுக்கப்புறமேட்டு அது கடிக்காமல் கூட போயிருக்கலாம். இல்லைன்னா அது மேலே இருக்க இந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த அலர்ஜி மாதிரி இருக்கும்ல, அது ஏன்னா எச்சம் போட்டுட்டு போயிருக்கலாம். அந்த எச்சம் வந்து நம்ம மேலே பட்டாலே போதும், நம்ம தோலில் ரியாக்ட் ஆகி அந்த ஸ்போர் உள்ள போயிட்டு எதனா வந்து தேம்பலோ இது மாதிரி வரலாம். அது வந்து ஒரு விஷயத்துக்கான காரணமாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம போயிட்டு யாருனா ஒருத்தர்கிட்ட அணுகி இந்த மாதிரி பல்லி என் மேலே வந்துச்சு, இதுக்கு என்ன பலன் நம்ம கேட்கும்போது எங்கே வந்துச்சு ஏதா வந்துச்சுன்னு அந்த இடத்த பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. ஐயோ இது என்னமோ வீங்கி இருக்குது, தழும்பாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று பட்டப்பட்டையாக வந்துருக்குது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதுக்கான வைத்தியத்தை பார்ப்பாங்க. அது காரணமாக இருக்கலாம். அடுத்த காரணம் என்னவா இருக்கலாம்னாக்கா, பல்லி வந்து பொதுவாகவே வந்து அந்த காலத்தில் வீடெலாம் எப்படி இருக்கும்? கூரை வீடாக இருக்கும், குடிசை வீடாக இருக்கும், இந்த மாதிரி வீடாக தான் இருக்கும். அந்த வீட்டில் வந்து அந்த மேலே போகும்போது அந்த பல்லி அது பிடிமானத்தை வந்து விட்டுட்டு விழுது. எப்பவுமே பிடிமானம் அந்த நகம் இருக்கும் பல்லிக்கு, நீ உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிடிமானம் வந்து நல்லா பிடிச்சிட்டு தான் இருக்கும். அது ஓலைனாக்கா ஒன்றும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ என்ன வந்து பார்த்தா கான்கிரீட்டாக இருக்குது, செவராக இருக்குது. இதில் விட வந்து அதில் ஒன்றும் பிடிமானம் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தையே வந்து நழுவி உழுது அப்படின்னாக்கா, ஒன்று அது மக்கி போயிருக்கும். அப்போ கூரை மக்கி போயிடுச்சு, சீலிங் மக்கி போயிடுச்சு, வீடு மக்கி போயிடுச்சு. அப்போ காற்றடிச்சா விழுந்துடலாம், மழை பெஞ்சா விழுந்துடலாம், இல்லை தண்ணி உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் இருக்கும். அப்போ உடனே வந்து கூரையை சரி பண்ணி வீட்டை சரி பண்ணுன்ற ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த விஷயம், அந்த கூரையோட சந்து பொந்து இடுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷ உயிரினங்கள், தேள், பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது நம்மக்கிட்ட கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கும். அப்போ பல்லி என்ன பண்ணால் அதை சாப்பிட்றதுக்காக போகணும். அது இதை தப்பிக்கிறதுக்காக போகும்போது தான் வந்து பல்லி கீழே விழுந்திருக்கும். அந்த விழுறத்துல நாம் இருந்திருப்போம். உடனே நம்ம அதை கவனிக்கணும். அப்போ ஒரு வேளை அங்கே தேள் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும். இதை போய் நம்ம யாருக்குன்னா போய் தெரியப்படுத்தினாக்கா உடனே வந்து வீட்டை கவனி, வீட்டில் அந்த பாம்பு இருக்கலாம், தேள் இருக்கலாம், கவனின்னு சொல்லுவாங்க. இல்லை உடம்புல வந்து அது எச்சம் பட்டுச்சுனாக்கா அது வந்து ஆபத்தை விளைவிக்கலாம். அதில் வந்து எதனா அந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி எதனா ஒன்று வரலாம். அப்படின்ற விஷயத்தெல்லாம் கவனிப்பு வரணும். அப்படின்னாக்கா அது எப்போ வரும்? இந்த ஒரு ஆசையை தூண்டினா தான் வரும். அப்போ தான் வந்து உடனே போவாங்க, பல்லி விழுந்தா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.